and welcome to the review of first test day one between Sri Lanka and India. Welcome and welcome to the show, Pdogg. Superb wicket day, superb batting day for India. Toss win பண்ணி gun மாதிரி batting எடுத்தாங்க. ஒரு brilliant batting display. India in a very comfortable position னு இப்போதைக்கு சொல்லலாம். Devdutt Padikkal brilliant century. அதை பத்தி எந்த விதமான கொஸ்டினுமே இல்லை. 100% அவுட்ஸ்டாண்டிங் நாக் ஆனாரு. என்ன ஒரே ஒரு வருத்தம், KL ராகுல் இந்த மாதிரி கொஞ்சம் அந்த வலியோட ரிட்டையர்டா போறத பாக்குறதுக்கு தான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் சென்னைக்கு வந்துட்டேன். இப்போ பேண்ட் வேகன் சென்னைக்கு மூவ் ஆயிருக்கு. லாஸ்ட் கேம் ஆடுறாங்க நத்தம்ல. ஒரு 2 days பிரேக்கு அப்புறம் திருப்பி 18ஆம் தேதி திருப்பி ஆரம்பிக்க போகுது டிஎன்பிஎல் சென்னையில சேப்பாக்ல நடக்க போகுது. the cup is back homeன்ற மாதிரி டிஎன்பிஎல் இஸ் பேக் ஹோம் இன் சென்னை. வணக்கம், வெல்கம் டு தி ஷோ பிடாக். நீங்க மேட்ச் பார்த்திருப்பீங்க. நம்ம நினைச்ச மாதிரியே தான் பிளேயிங் 11 எல்லாமே போச்சு. உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ்? அதுக்குன்னு 15 ஓவர்ல எவனாவது 239 ரன் அடிப்பான். ஒரு நியாயம், ஒரு தர்மமான உங்களுக்கு. அதாவது ஆல்வேஸ் ரிமெம்பர், கம்பேக்ஸ் ஆர் கிரேட்டர் தேன் செட்பேக்ஸ். பிலீஃப். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல திஸ் இஸ் ஹவ் டு மேக் அ டர்ன் அரவுண்ட். ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரௌட் ஆஃப் யூ. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எப்படின்னா, ஒரு 15 ஓவர் மேட்ச் டாஸ் போகுது, அவன் உங்களை உள்ள போடுறான்னா ஒரு மாதிரி சர்க்கம்ஸ்பெக்டா இருக்கும். முதல்ல என்ன நெகட்டிவா பேசுவாங்க. ஐயோ 15 ஓவர் மேட்ச், மழை பெஞ்சிருக்கு, விக்கெட் அலையும், 15 ஓவர்ல உள்ள போட்டான், பாதி மேட்ச் போயிடுச்சு. வச்சு சின்ன பசங்களை வச்சு செஞ்சீங்க பாருங்க. 239 நெட் ரன் ரேட் எங்க இருந்து எங்க +.2 வந்துருச்சு. I wish you all the very best. இந்த 2 மேட்ச் அடிச்சிங்கன்னா you got a great shot at getting to playoffs and win the tournament. All the very best to you. நம்பிக்கை தான் வாழ்க்கை. என்ன மாதிரி இருந்தாலும் தோல்வியை ஒத்துக்கிறவன் மட்டும்தான் தோப்பான். தோல்வியை ஒத்துக்காதவன் என்னைக்கு தோத்த சரித்திரமே கிடையாது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தட் இஸ் a phenomenal achievement, scoring 239. well done. அதாவது கால்ல பாத்தீங்கன்னா டாஸ் இஸ் கோயிங் டு பி த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அப்படின்னு முதல்லயே சொன்னோம். அதாவது நீங்க கரெக்டா சொன்னீங்க. ஐ வாண்டட் அனதர் ஸ்பின்னர் டு பிளே. ஷாரன் ஜெயின் ஆடணும்னு. You expected one of the seamers to play, that is either Gurnur Brar or Krishna. Prashit Krishna கரெக்டா ஆடிட்டாரு. அங்கதான் எனக்கு வந்து பயங்கர சர்ப்ரைஸ். ரமேஷ் மெண்டிஸ உக்காத்தி வச்சுட்டு ஒரு புது பையனை கொண்டு வந்திருக்காங்க. ரமேஷ் மெண்டிஸ் நிறைய இங்க விக்கெட் எடுத்திருக்காரு, பேட்டிங்கும் ஆடுவாரு. அப்படிங்கும் போது இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் இந்த கண்டிஷன்ஸ் ஆர் கோயிங் டு பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேஸ்ட் ஆன் தட். எனக்கு வந்து புரியாத விஷயம் என்னன்னா, இப்ப வந்து இந்த லஹிரு குமாரா மாதிரி ஒருத்தர் ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன். 150, 145, 150, 145 இடிச்சுனே இருப்பாரு. எப்பா கால்ல வேலைக்கு ஆகாதுப்பா. அந்த மாதிரி போலர்ஸ் எல்லாம் கால்ல ஒரு போலர் வச்சிருக்கீங்க, அசித்தா பெர்னாண்டோ, வெரி ஹைலி ஐ ரேட் ஹிம். இப்ப நான் ஒரு இதுவா இருந்தேன்னா ஐ வில் ஆல்சோ ரெக்கமெண்ட் ஹிம் டு கெட் இன் டு ஐபிஎல். ஸ்கிட்டிலி குவிக், பயங்கர டால்லாம் கிடையாது, சொக்கு சொக்குன்னு வரும் பால். எக்ஸலண்ட். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த போலிங் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கெஷாரா நுவந்தா நல்ல டேலண்டா. மெண்டிஸ் இருக்கும்போது, ஒருவேளை மெண்டிஸ் இன்ஜூர்டா தெரியாம பேசக்கூடாது. மெண்டிஸ் இன்ஜூர்டு இல்லைன்னா இது நுவந்தா பிரபாத் ஜெயசூரியா சொன்னோம், ஒரு இடத்துல நூல் பிடிச்ச மாதிரி போடுவாரு. பட் ரங்கநாயராத்துக்கும் அவருக்கும் கம்பேரிஷனே கிடையாதுன்னு அந்த சோனுல் தினுஷான்றவர் டபுள் டியூட்டி பிளேயரு, ஒரு டீசென்டான ஒரு லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு, பேட்டிங் ஆடுவாரு. தனஞ்சய டி சில்வா அதே மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் who can bowl. இதை வச்சு நீ எப்படா கால்ல ஜெயிப்பீங்க நீங்க? அது டாஸும் உங்களுக்கு போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் என்னன்னா, டாஸை வின் பண்ணி பேட்டிங் எடுத்தீங்கன்னா 20 ஓவர்ல யூ ஹாவ் டு டேக் த கேம் அவே ஃப்ரம் த ஆப்போசிஷன், விச் இந்தியா டிட். தே அட்டாக்டு த ஃபாஸ்ட் பவுலர்ஸ். 20 ஓவர்ல 76 ஃபார் 1. தீர்ப்பு அங்கேயே எழுதியாச்சு. இந்தியா 1, ஸ்ரீலங்கா 0. ஓகே, எப்ப கால்ல நீங்க டாஸ் தோத்து as a bowling unit, if you are not going to strike, the writing is completely on the wall. பயங்கரமா ஆடினாங்க. அதுல எந்த KL ராகுல் சரி பிரிஸ்டைன் டச்ல இருந்தாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ரன்னிங் ரேஸ் ஓடுற மாதிரி ஒரே எண்டுக்கு ஓடி ரன் அவுட் ஆயிட்டாங்க. இவங்க 2 பேரும் பாவம். Yashasvi Jaiswal நல்லா ஆடிட்டு இருந்தாங்க, ரன் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் பட்டிக்கல் வந்து ஓபன் அப் பண்ணா இருப்பாங்க. 2 பக்கம் glorious to watch actually. First section if you are batting in Galle, when you are scoring 101 for 1 in 27 overs at an imposing run rate of 3.74, game over for Sri Lanka. 10 out of 10.
செகண்ட் செஷன் வந்தாங்க, பிரில்லியண்டா இருந்தாங்க. 96 ஃபார் நோ லாஸ், கொஞ்சம் அப்படி மழையெல்லாம் வந்தது. 26 ஓவர்ஸ் திருப்பி 3.69 ரன் ரேட்டு, இந்தியா 10 அவுட் ஆஃப் 10. தேர்ட் செஷன் 91 ஃபார் 1 இன் 20 ஓவர்ஸ், 4.55 ரன் ரேட்டு, 73 ஓவர்ல 288 ஃபார் 2. டோர்ஸ் இன் மை ஒப்பீனியன் ஆர் க்ளோஸ்டு ஃபார் ஸ்ரீலங்கா. அதே ஒரே ஒரு தம்பு ரூல் தான் இருக்கு பண்ட்டுக்கு. பண்ட்டுக்கு மட்டும் எப்படி டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறது அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் அட்வைஸ் பண்ணாதீங்க. 51வது டெஸ்ட் மேட்ச் ஆடுறாரு, 44 ஆவரேஜ் வச்சிருக்காரு. he knows one way to play, that is go and attack the opposition right from ball one, no matter what the situation demands. அப்படிதான் அவர் சக்சீட் ஆயிருக்காரு. things are looking ominous actually, to be very honest with you. troublesome for Sri Lanka. ஏன்னா வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கால் மாதிரி தெரியுது. திருப்பி சொல்றேன், அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் சொன்னதையே திருப்பி சொல்றேன், மூணாவது நாள் லேட்டரான தேர்ட் செஷன்ல இருந்து பாலமா உடையும். அது வரைக்கும், ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் சொன்னது 354, செகண்ட் இன்னிங்ஸ் 292, கடைசி இன்னிங்ஸ் 141. பாலமா உடையும், தாவாங்கட்டைக்கே வரும். ஜடேஜா போட நிறைய பேர் எப்படி யோசிச்சு, பியூட்டிஃபுல் விக்கெட் டு பேட், அப்படிதான் இருக்கும் காலு. முதல் ஒரு 2.5 நாள் வந்து நல்லாவே இருக்கும். ஸ்ரீலங்கா ஆடும் போதும் அவ்வளவு பேடா இருக்காது. இப்ப இந்தியா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாளைக்கு 98 ஓவர் இருக்கு, இம்போசிங் ரன் ரேட்ல போயிட்டு இருக்காங்க. அடிச்சு நொறுக்கி நாளைக்கு வந்து உங்களுக்கு டீக்குள்ள டிக்ளேர் பண்றோம். 360க்கு மேல வர்ற சல்லி ரன் வின்னிங் மார்ஜின். Unfortunately, I don't see Sri Lanka making a comeback unless otherwise someone plays some extraordinary knock. They have experience in the form of Dinesh Chandimal, but can the youngsters step up? என்ன பொறுத்த வரைக்கும் India at the end of the day of imposingly 92-8 ahead of Sri Lanka. India 1, Sri Lanka 0. Vicky, over to you. Brilliant, Pdogg. First of all, thanks for the motivation. First வந்து நாங்க 2 மேட்ச் பேக் டு பேக் தோத்த உடனே முதல் மெசேஜ் முதல் கால் வந்தது உங்கள்ட்ட இருந்து தான். ஐ ஹாவ் டு கிவ் இட் டு யூ ஃபார் தட். கண்ணா டிஜெக்ட் ஆகாதீங்க, இட் இஸ் ஒன்லி ஒன் கேம், ஒரு கேம் அடிச்சீங்கன்னா திருப்பி வருவீங்கன்ற அந்த யூ கெப்ட் ஆன் ரிப்பீட்டிங் தி சேம் வேர்ட்ஸ். அந்த மோட்டிவேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டீம் எஃபர்ட். பசங்க எல்லாருமே எப்படி இருந்தாங்கன்னா, இந்த கேம் போறதுக்கு முன்னாடி யாருக்குமே எந்த டவுட்ஸுமே இல்லை. இது ரிலேட்டிவ்லி வெரி யங் சைடு. ஏன்னா போன வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வருண் சக்கரவர்த்தி, ஆர் அஸ்வின் ரெண்டுமே இருந்தது. இந்த வருஷம் ரெண்டுமே லேக்கிங் எங்களுக்கு. பட் we were under a lot of எப்படி சொல்றது, டெஸ்ட்ல இருந்தோம். நிறைய ஆசிட் டெஸ்ட் நிறைய இருந்தது நம்மளுக்கு. பேட்டிங் வைஸ்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. எல்லாம் சின்ன பசங்க, புது பசங்க வந்து ஆடுறாங்க அந்த ரோலுக்கு. எஸ்பெஷலி T20 பேட்டிங்க்கு அடாப்ட் ஆகிறதுக்கு டெஃபினட்டா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி கப்பல் ஆஃப் கேம்ஸ் நாங்க சரியா விளையாட முடியல. பேட்டிங்ல வந்து கொஞ்சம் எரர் பண்ணிட்டோம், சில விஷயத்த நிறைய விக்கெட் விட்டோம், அதெல்லாம் பண்ணினோம். பட் அகைன் இன்னைக்கு வரும்போது probably the best T20 game that I've ever been a part of. 15 ஓவர்ல 240 ரன் வந்து I cannot even dream. இதே டீமை இன்னொரு வாட்டி திருப்பி ஸ்டம்ப் பண்ணிட்டு அடிங்கடானா அடிக்கிறதுக்கு அடிப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல. மேபி 200 பக்கம் வருவாங்க. 240, இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஃபினாமினல். கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். இந்திரஜித் ஒரு ஓப்பன் அப் பண்ணி விட்டாரு கேமை வந்து. 6 அடிச்சு தள்ளிட்டாரு. ஏன்னா வந்து நெட்ல நான் நிறைய அவருக்கு வந்து சைட் ஆம் போடுவேன். ஸோ அப்பவே வந்து எனக்கு அந்த பிக்கப் ஃபிளிக்கு, பிக்கப் புல்லு, அதுலதான் வந்து ஒரு பயங்கரமா அடிச்சுட்டே இருப்பாரு. நான் சொல்லிட்டே இருப்பேன், இந்த விக்கெட்ஸ் நல்லா வருது, இந்த டெஃபினட்டா நீங்க வந்து அந்த ஷாட்லயே பேங்க் பண்ணுங்க, ஒரு மேட்ச் படலனா பரவாயில்ல, பேங்க் பண்ணுங்க, டெஃபினட்டா வரும் அப்படின்னு சொன்ன வச்சு வெதிப்பிட்டாரு. பயங்கரமான ஒரு இட்ஸ் அ கிரேட் ஃபீலிங் பீடாக். கம்பேக்ன்றது வேற ஒரு விஷயம், பட் ஆனா கம்பேக் வித் ஸ்டேட்மெண்ட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அண்ட் இந்த லெக் இட்ஸ் அ 2 கேம் வெரி இம்பார்ட்டன்ட் கேம் ஃபார் அஸ். 2 கேமை வின் பண்ணி ப்ராபப்ளி we will make sure that we qualify and the mood is really high in the camp. So எல்லாமே பாசிட்டிவா இருக்கு, சூப்பர்பா. கமிங் பேக் டு கால், நானுமே தான் ஃபீல் பண்ணேன். விக்கெட் வந்து பயங்கரமா இருந்தது பீடாக். ஏன்னா நம்ம பேசினதுக்கும் விக்கெட்டை பார்த்ததுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நல்லா இருக்குப்பா பேட்டிங்க்கு, சூப்பரா இருக்கு பேட்டிங்க்கு. அண்ட் நம்ம சொன்ன அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்ரீலங்கா bowling டெஃபினட்டா இன்னைக்கு தெரிஞ்சுது. ப்ராபப்ளி மீடியம் பேசர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது கேம், பட் ஸ்பின் வரும்போது பெருசா எந்த த்ரெட்டுமே எனக்கு தெரியல. ப்ராபப்ளி இந்தியா லுக்கிங் டு பேட் ரியலி லாங், அட்லீஸ்ட் 150 ஓவர்ஸ் வரைக்கும் ஆடி, 160 ஓவர்ஸ் வரைக்கும் ஆடி, they will tired these legs from the Sri Lankan players. அந்த டயர்ட் லெக்ஸோட திருப்பி வந்து பேட்டிங் ஆடும்போது மீடியம் பேஸ் போட்டாலும் சரி, ஸ்பின் போட்டாலும் சரி, இட் இஸ் கோயிங் டு பி a big task for Sri Lanka to survive this test. இந்த சீரீஸுக்கு அருமையான தொடக்கம். முதல் நாள் பிரில்லியண்டா இருந்திருக்கு. உங்களுக்கு ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு தோணுது? இல்ல, ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா the way Devdutt Padikkal approached, அது எப்படின்னா அப்படியே ரன் ஃப்ளோ வந்துட்டே இருந்தது. திருப்பியும் சொல்றேன்,
அவங்க எப்படின்னா ஒரு செம இன்டென்ட்டோட பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க. கில்லே பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாரு. எப்படி அவுட் ஆனாரு? இப்போ பிரஷரை பிரபாத் கரெக்ட். ஜெயசூர்யா அப்படியே ஒரு போட்டுனே இருந்தார், ரன்னே வரல. இறங்கி ஒண்ணு வைக்கிறேன்னு சொல்லி தான் அவுட் ஆனாரே ஒழிய, அதை வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கொடுத்துட்டு போயிட்டாரு விக்கெட். அது சொல்லவே மாட்டேன் நானு. இப்ப ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு போலர் இஸ் நோன் டு போல் த்ரூ அவுட் டே இன் அண்ட் டே அவுட்னா பிரபாத் ஜெயசூர்யா தான். கரெக்ட். மத்தவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க, வந்துனே இருக்க பவுண்டரி அந்த எண்ட்ல இருந்து இவர் ஒருத்தர் தான் வந்து சுருக்க 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 நூல் பிடிச்ச மாதிரி போடுறாருங்க போது அவர் அட்டாக் பண்ணணும்னு கில் எடுத்த டெசிஷன் கரெக்ட். அந்த அதர் டே கான் ஓவர் தி ஃபீல்டர் செட் கான் ஃபார் பவுண்டரி எவ்ரியோட சார் வா வாட் அ ஷாட். கில் எல்லாம் குறைய நான் சொல்ல மாட்டேன். பண்ட் நிறைய பேர் என்ன பண்ணுவான், பாப்பான் ஸ்கோர் போர்ட 12 ஓவர் இருக்கு முன்னாடி முட்டி போட்டு டிஃபென்ஸ் ஆட இறங்கி. எனக்கு அந்த மாதிரி ஆளுங்களை தான் பிடிக்கும். எனக்கு எப்படின்னா டேக் த புல் பை இட்ஸ் ஹார்ன்ஸ்னுவேன். அதைத்தான் நான் பேசுவேன் நானு. ஓகே, இப்ப இந்த கிளென் பிலிப்ஸ் இருக்காரு, அவர்கிட்ட அதான் சொன்னேன், ஓபன் பண்ண போற பேட்டிங் அப்படின்னு பார்த்தாரு. ஆர் யூ சீரியஸ்னர்? ஆமா அப்படின்னு. ஓ, எல்லா பாலையும் அடின்னு. நிஜமாவா சொல்ற? மெய்யாலமா அப்படின்னாரு. கவலையே படாத, எல்லா பாலையும் அடின்னு. நான் ஓபன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுப்பான்னாரு. உன்னை கொண்டு வந்ததே சிதைக்கிறதுக்கு தான், நீ ஓபன் பண்ணு. நீ பேசுற லாங்குவேஜ் அப்படி இருக்கணும். இப்ப பண்டெல்லாம் நான் என்ன பண்ணுவீங்க பாரு, எனக்கு உங்ககிட்ட இருந்து இந்த சிச்சுவேஷன்ல ஒரு 70 ரன் பார்ட்னர்ஷிப் வரணும். அது 140 பால்ல போட்டாலும் சரி, 40 பால்ல போட்டாலும் சரி, ஐ வாண்ட் அ பார்ட்னர்ஷிப். அதை அவன்கிட்ட விட்டுருவேன். பண்ட போயிட்டு நீ பிளாக் பண்ண ஸ்பிளைஸ் அந்த பேட் டமால் ஷார்ட் லெக்ல வாங்கின்னு போயிடுவாங்க. அடிச்சு அந்த ஷார்ட் லெக் வந்து பேட்ஸ்மேன் உள்ள வராரு, ஒரு 2 பேரை உள்ள நிக்கிறான், இறங்கி 2 அடி அச்சோட ஓடுறாங்க எல்லாரும் பவுண்டரிக்கு. இந்த மாதிரி தான் நீங்க கிரிக்கெட் ஆடணும். அப்படிங்கும் போது இப்ப ஸ்ரீலங்கா பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்பீங்க, சரி பீடாக் இந்தியா பத்தி நிறைய சொல்லிட்டீங்க, ஸ்ரீலங்கா என்ன பண்ணணும்? இப்ப கரெக்ட். ஸ்ரீலங்கா நாளைக்கு எந்த அளவுக்கு டிலே பண்றாங்களோ கீப்பிங் இந்தியா அந்த ஃபீல்டு, ஹானஸ்டா சொல்றேன், இது ஓவர் கான்பிடண்டா சொல்ல, கால்ல 288 ஃபார் 2னா கேம் முடிஞ்சிருச்சு. உனக்கு ஒரே ஒரு சான்ஸ், நீ சேவ் பண்ண முடியும். டெஸ்ட்டை எப்படி சேவ் பண்ண முடியும்? அப்படி இன்னொன்னு என்னன்னா, மழை வந்துனே இருக்கு, எப்ப வேணாலும் மழை வரும் காலில். ஒரு 2 கரெக்ட். செஷன் உங்களுக்கு போச்சுன்னா நீ எப்படி யோசிக்கணும்? 4 நாள் தான் கிரிக்கெட்டு. இவனை 2 ஆமா. நாள் நான் ஃபீல்டில் நிக்க வச்சிட்டேன்னா, நாளைக்கு வரும்போது ஒரு விக்கெட், நாட் மோர் ப்ரெஷர். தென் 1 விக்கெட் எந்த அந்த ஸ்டம்ப்ஸ். அதுக்கப்புறம் நீ எவ்வளவு அடிக்கிற முடிஞ்சுன்னா ஒரு ஃபாலோவான் அவாய்ட் பண்ணிட்டானா க்ளோஸ், மேட்ச் டிரா ஆயிடும். மழை கிழ அங்க வரும். ப்ரெஷர். கரெக்ட். பட் அதுக்கு தான் இந்தியா என்ன பண்ணும், வேகமா அடிச்சு இப்ப 288 இருக்காங்க. என்னை பொறுத்தவரை நான் 520 டார்கெட் பண்ணுவேன். 520 டார்கெட் பண்ணி ஒரு 25 ஓவர் அவனை ஆட விடுவேன். ஸோ இப்போ நான் எப்படி யோசிப்பேன், அந்த 25 ஓவரில் ஒரு 60க்கு 1க்கு ஆடிட்டு 320 ரன் அடிச்சு ஃபாலோவானா, அடுத்த நாள் தேர்ட் டே ஃபுல்லா 98 ஓவர் திருப்பியும் நான் ஆடிட்டேன்னா, ஃபாலோவான நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கேம் ஓவர். மழை கண்டிப்பா வரும். ஒரு செஷன் 2 செஷன் போகும், அதுக்கப்புறம் அவங்க திருப்பி அடிச்சு உங்களை உள்ள கடைசி நாள்ல பயங்கர ஃபாஸ்டா போகும். விக்ரம் வேதா கிளைமேக்ஸ் மாதிரி போகும் மேட்ச். அதுல சந்தேகமே கிடையாது உங்களுக்கு. பட் இருந்தாலும் அவங்களும் கொஞ்சம் ஸ்பின் நல்லா ஆடக்கூடிய ஆளுங்க. இஃப் யூ எக்ஸ்பெக்ட் them to கரெக்ட். rolled over by India, I'm sorry. Why I'm putting my money on India right after day 1 of the pace at which they played. 73 ஓவர்ல மத்த டீம் எவ்வளவு அடிச்சிருப்பான்? 190க்கு 2 இருந்திருப்பான். 290 வந்துட்டாங்க. ப்ராபபிளி. 288ங்கும் போது they got a maximum chances. ஸ்ரீலங்கா என்ன பண்ணும் நாளைக்கு, நார்மலா இதை சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஃபீல்டை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ரன்னே கொடுக்காம 3 ரன்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் செஷன்ல ஒரு 28 ஓவர் போடுறாங்கன்னா ஒரு 75-80 ரன்ல நிறுத்தினாங்கன்னா தட் இஸ் விக்டரி ஃபார் ஸ்ரீலங்கா. இஃப் தி கேன் பிக் அ விக்கெட், பண்ட் இஸ் நாட் கோயிங் டு டிஃபெண்ட். வந்து நொறுக்கு தான் போறாரு பண்ட், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. 354க்கு மேல போற எவ்ரி ரன் இஸ் கோயிங் டு கவுண்ட் ஆன். அங்க டார்வின்ல ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு, நிறைய பேர் அதை பத்தி பேசுன்றாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, பங்களாதேஷ் நெவர் லுக் லைக் அண்டர்டாக்ஸ் ரைட் ஃப்ரம் டே 1. அதாவது சொல்றீங்களே ஹை வெல்டேஜ். ஆஸ்திரேலியாவோட டிக்ளைனை பத்தி முன்னாடியே நம்ம இந்த இதுல பேசியிருக்கோம். WTC வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு அப்புறம் 3 ஃபார்மேட்லயும் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. டெஸ்ட் கிரிக்கெட்ல செம அடி வாங்குவாங்க அப்படின்னு. ஏன்னா பேட்டிங் லைனப் சாலிடா இல்ல, தெர் இஸ் சம் ஏஜ்டு லெக்ஸ் போலிங்க. ஸ்டார்க்கு, கம்மின்ஸ், ஜோஷஸ், இத்தனை பேர் உங்களுக்கு ஃபுல் சைடு டீம் உங்களுக்கு இருந்தும் இப்ப அவங்க வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்கன்னா, இமேஜின் அட்டாக் வேர் யூ டோன்ட் நோ ஹூ இஸ் கோயிங் டு பி யுவர் சக்சஸர் ஆக்சுவலி, கரெக்ட். போஸ்ட் ஸ்டார்க் அண்ட் கமின்ஸ் எரா. அப்படிங்கும் போது ஆஸ்திரேலியா, இன்னொன்னு சொல்றேன், டிராவிஸ் ஹெட் கமிங் அட் நம்பர் 6 இஸ் a different recipe.
நம்பர் 6ல தான் நிறைய பேர் இந்த வேகமா ஆடக்கூடிய ஆளுங்க வந்து மேட்சே மாத்துவாங்க. அவரை ஓப்பனிங் இறக்கி இறக்கி இது பண்றாங்க. அவர் ஃபார்ம்லயும் இல்ல. டப்புன்னு அவர் ஏழியரா போய் அவுட் ஆனா மார்னாஸ் லபுஷன் ரன் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரே ஒரு ஆள் தான் நீ ரன் அடிக்கணும் ஸ்டீஃபன் ஸ்மித். ஸ்டீஃபன் ஸ்மித் அவுட் ஆனா பொடி பொடியா விழுது. இப்ப 60 அவுட் ஆயிட்டார், 2 இன்னிங்ஸ் காலி, தூக்கிட்டாங்க அவரையும். அதத்தான் இப்ப இப்ப என்னன்னா தைரியமா மேல போடுறாங்க விக்கி பங்களாதேஷ் டீமர்ஸ். கரெக்ட். நாஹித் ராணா ஆடல. நாஹித் ராணா ஆடி தானே மூச்சு கிஞ்சில பேத்திருப்பாரு. இப்ப பாக்குறேன் இந்த ஹசான் மஹமூதா இருக்கட்டும், தஸ்கீன் அகமது மேல போடுறாங்க. மேல போட்டு செமையா கண்டிஷன். புக் ஆஃப். இப்ப ஆஸ்திரேலியா என்ன பண்ணாங்க, 198 ஆல் அவுட் ஆத்திரத்தை குத்து 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 குத்துன்னு குத்த ஆரம்பிச்சாங்க. சப்காட்ல இருந்து வர்றான், ஓட்ட பிரிச்சு இறங்கி போடுறா அப்படின்னு. நல்லா அவங்க அப்ரைட்டா நின்னு லேட்டா ஆடினே இருக்கிறாங்க. தஞ்சிதல பிரில்லியண்டா ஆடினாரு. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்லயும் இப்ப சூப்பர்வா பவுலிங் போட்டிருக்காங்க. எனக்கு என்னமோ தோணுது இந்த அலெக்ஸ் கேரியும் கேமரூன் கிரீனும் கொஞ்சம் ஆடி இப்போ 170 டார்கெட் கொடுத்தாங்கன்னா மேட்ச் வில் பி இன்ட்ரெஸ்டிங். Bangladesh has done brilliantly well to dominate Australia at the end of a day 3 where they are in a pole position. I will be very disappointed if they can't convert this into a win. Vicky, please, if you want to add on, add on. இல்ல அதுதான், இந்த ஆஸ்திரேலியா பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அந்த ஃபேப் 3, அந்த ஃபேமஸ் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு அப்புறம் யாரு அப்படின்னு திரும்பி பாத்தீங்கன்னா அந்த இடம் ரொம்ப காலியா இருக்கு. தூரத்துல கூட தெரியல, யாருமே வந்து போடுற மாதிரி தெரியல. அது யாரா இருக்க போது? ஜெய் ரிச்சர்ட்சன் ட்ரை பண்ணாங்க. அவர் இன்னொருத்தர் வந்து ஸ்காட் பாலண்ட் வந்து அவர் வயசாயிடுச்சு, அவருக்குமே வயசாயிடுச்சு ரொம்ப. ஸோ அதெல்லாம் யார் வந்து ரீப்ளேஸ் பண்ண போறாங்க அவங்க பிளேஸ்ன்னு புரியல. பட் அகைன் இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆஸ்திரேலியன் டீம் அதாவது ஆன் த பிரிங்க் ஆஃப் லூசிங் லாட் ஆஃப் பிளேயர்ஸ் சொல்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பங்களாதேஷ்க்கும் கிரெடிட் கொடுக்கணும். பீடாக் பயங்கரமா ஆடுறாங்க. அந்த டாஸ்கை வந்து not a lot of teams going to Australia think that they will dominate like this in the first couple of days in the first test of the இந்த சீரீஸ்ல வந்து அப்படிலாம் பண்ணுவாங்கன்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. பட் அகைன் பங்களாதேஷ் கமெண்டபிளா விளையாடி இருக்காங்க. அண்ட் ஆஸ்திரேலியா அண்டர் லாட் ஆஃப் பிரஷர். 161 for 4. நீங்க சொல்ற 170 வர்றதுக்கே இன்னும் 210 ரன் அடிக்கணும். விச் மீன்ஸ் 380 400 கிட்ட அடிக்கணும் அவங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல, விச் இஸ் ஹைலி அன்லைக்லி நினைக்கிறேன். ஒரு விக்கெட் ஏர்லியான் காலையில ஒரு விக்கெட் வந்துன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் அந்த மேட்சுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. ஸ்ரீலங்கா புட்டிங் லாட் ஆஃப் எஃபர்ட், பட் இந்த பேட்டிங்கை வந்து எதுவுமே கிராக் பண்ற மாதிரி தெரியல. பிடாக் இந்தியா ஹேஸ் ஃபவுண்ட் தேர் மோஜோ கம்ப்ளீட்லி இந்த டே 1. டே 2 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிஃபோர் யூ ஆட் ஆன் டு சம்திங், நான் ஸ்டம்பிடாக் செக்மெண்ட்டுக்கு போலாமா இல்ல நீங்க ஏதாவது ஆட் பண்ண போறீங்களா? ஸ்டம்பிடாக் செக்மெண்ட்ல வந்து ஸ்கந்தா குருமூர்த்தி என்ன கேட்டிருக்காருன்னா, why is it difficult to hit a pacer's slow ball at 80 kmph or 75 like Sam Curran, even though you know that he is going to bowl slow at the pace, while a spinner bowling at the same speed is hit easily? Are dip and bounce the major factors making all the difference? அதாவது இந்த சாம் கரனோட 3 பால் அடிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அதே 85ல ஸ்பின் போட்டா தூக்கி சொருகுறீங்க ஸ்டாண்ட்ஸ்ல. இது என்னையா நியாயம் ரங்கா? நியாயமா இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு. என்ன பதில் வச்சிருக்கீங்க? இது எப்படி சொல்லணும், இது ஏதோ விவகாரமா இருக்கும் போல்தேடா அப்படின்டா. அதாவது கிரிக்கெட்டுன்றது ஒரு நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலயும் ஊறி போனாதான் இப்படி ஒரு கேள்வி கேட்க முடியும். ஏன்னா அவர் கேட்கிற கேள்வி கரெக்ட் தானே. ஏன்டா இதே 80 கிலோமீட்டர் ஸ்பின் போட்டா தூக்கி 30 சுருக்குற, சாம் கரன் போட்டா அப்படியே சும்மா ஜகா வாங்குறீங்களேடா அப்படின்னு டெக்னிக்கலா சொல்லிடுறேன். ஓகே, எவ்ரி ஒன் ஹாஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ஃபாஸ்ட் பவுலர் போடுறான்னா அவனுக்கு செட்டப் பொசிஷன் பேக் லிஃப்ட்ங்கிறது பேஸுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அது அதாவது எப்படின்னா ஒரு சாம் கரன் போடுறாரு, ஒரு டாம் கரன் போடுறாரு, ஒரு அல்சாரி ஜோசப் போடுறாருன்னா அவர் எவ்வளோ பேஸ் போடுவாரு, அவரோட வந்துட்டு எந்த கைண்ட் ஆஃப் யார்கர் போடுவாருன்றத தகுந்த மாதிரி அவரோட பேஸ் போலிக்கு அந்த 130 135 அவர் ஆவரேஜ் ஸ்பீடுக்கு லைன் அப் பண்ணி நிற்பீங்க. ஒய்டி யார்கர் போடுறான்னா கொஞ்சம் அவுட் சைட் அவசரம், பட் ஸ்டில் யூ வில் பி அப்ரைட்டா நின்னாதான் பவர் ஹிட்டிங்ல பாட்டம் ஹேண்ட் பவர் கிடைக்கும். கீழே இருந்தீங்கன்னா பாட்டம் ஹேண்ட் பவர் கிடைக்காது. கிரவுச்சு பொசிஷன்ல இருந்தீங்கன்னா. இதே ஒரு ஸ்பின்னருங்கும் போது அவர் என்ன கேட்கிறாரு, ஸ்பின்னரோட ஆவரேஜ் ஸ்பீடு எப்படியா இருக்கும், மேக்சிமம் எவ்வளவு இருக்கும், 87 90 92 இவ்வளவுதான் இருக்கும். அப்படிங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஷோல்டர் பொசிஷன்னு நீ ஃபிளெக்ஷன் அதெல்லாம் மாத்திருப்பீங்க. இவன் மேல போடுவானா, இறங்கி அடிக்கலாமா இல்லையா அப்படின்னு. ஸோ அப்படிங்கும்போது என்ன பண்ணுவீங்க, அந்த ஸ்பின்னருங்கும் போது இந்த 80-85 கிலோமீட்டருக்கு யூ ஆர் டியூன்டு டு யுவர் செட்டப் பொசிஷன் அண்ட் பேக் லிஃப்ட் அண்ட் டாப் ஆஃப் டவுன் ஸ்விங் டு கவுண்டர் தட்.
இப்போ ஒரு கரெக்ட். இப்ப சாம் கரன் வந்து 5 பால்ல போடுற ஒரு 3 பால், அதாவது 80 கிலோமீட்டருக்கு நீங்க ரெடி ஆனீங்கன்னா அவரோட யார்கரையும் சரி, அவரோட குவிக் டெலிவரி ஒரு 128ல டப்புன்னு காலில் அடிக்கிறாரு, அங்க வாங்கின்னு போயிடுவீங்க. ஓகே, அவர் போடுற அந்த ஒரு ஸ்லோயர் பாலுக்கு நீங்க ரெடி ஆக முடியாது அப்படின்ற காரணத்தினாலதான் ஃப்ரம் 128. ரெண்டாவது சொல்றேன், ஒரு ஸ்பின்னரோட வேரியேஷன் மேலையும் கீழையும் 8ல இருந்து 12 கிலோமீட்டர் தான் வேரியேஷன் இருக்கும். ஓகே, ஒரு போலர் வந்து ஆவரேஜ் ஸ்பீடு 92 கிலோமீட்டர் போடுறான்னா மேக்சிமம் கீழே எவ்வளவு வரும் அப்படின்னா ஒரு 83 கிலோமீட்டர். மேக்சிமம் மேல எவ்வளவு வரும் அடிச்சு போட்டான்னா ஒரு 8 கிலோமீட்டர், 101 கிலோமீட்டர். இதே 128 கிலோமீட்டர் ஆவரேஜ் ஸ்பீடு போடுற சாம் கரனோட ஸ்லோயர் டெலிவரிஸ் சில பால் 78 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர் கம்மி. ஸோ 40 கிலோமீட்டருக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும்னா you have to change your setup position drastically. You cannot have a same setup position to counter that. அதனாலதான் இன்னொன்னு, எத்தனை பேரு எல்லாரும் ஸ்லோயர் டெலிவரி போடுறாங்க. நீங்களே வந்து யூ ஆல்சோ காட் சம் எக்ஸப்ஷனல் ஸ்லோயர் டெலிவரிஸ். இப்ப நீங்க உங்களோட ஆவரேஜ் ஸ்பீடு 135னா உங்களோட ஸ்லோயர் டெலிவரி 112 இருக்கும். 30 கிலோமீட்டருக்கு இருக்கிற டிஃபரன்ஸும் 40 கிலோமீட்டர். அது அவர் என்னன்னா பாலை இப்படி பிடிச்சிட்டு இந்த தம்பால தள்ளுறாரு. ஓகே, இந்த ஃபிங்கர்ஸ்லயும் எந்த இதுவும் கிடையாது, ஷோல்டருக்கும் எதுவும் கிடையாது. இந்த தம்பால என்ன பண்றாரு, இப்படி தள்ளுறாருன்றதுனால பேஸே சுத்தமா பால்ல கிடையாது. அது ஒரு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போடுற மாதிரி தான். அப்படிங்கும்போது இட் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட் ஃபார் தம் அண்ட் தே கேனாட் அட்ஜஸ்ட் தெம்செல்ஃப் ஃபார் தட் டெலிவரி. இதனால தான் வந்துட்டு இந்த கேள்விக்கு இதுதான் ரைட் ஆன்சர். எனக்கு தெரிஞ்சு வாட் எவர் லிட்டில் ஐ நோ, if it makes sense to you it's okay, or else if you want to add on something please add on before we can give closing thoughts. கரெக்ட், 100%. அந்த பேட் ஸ்பீடை சேஞ்ச் பண்றதுக்கு தான் அந்த பாலே போடுறாரு. ஸோ அதனால வந்து உங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஸ்பின்னர் வேகமா போட்டா டக்குன்னு பேட் வந்துடும். நீங்க சொல்ற மாதிரி அந்த டிஃபரன்ஸ் ஸ்பீடு தான். அண்ட் அகைன் லாட் ஆஃப் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் உள்ள போகும்போது அந்த சின்ன சின்ன டிஃபரன்ஸ் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறாங்கன்னு. ஸோ T20யும் வளர்ந்துகிட்டே போகுது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து is adding real difference to what the segment is actually. So இந்த செக்மெண்ட்டுக்கான என்ன தேவையோ அந்த கிரக்ஸை புரிஞ்சுக்கிட்டு அழகான ஒரு கேள்வி கேட்டாரு. பீடா கிட்ட அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் அழகா வாங்கிட்டாரு. என்னென்ன அவர் சொல்லணும்னு நினைக்கிறாரோ இந்த மாதிரி கொஸ்டின் மூலியமா அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னுமே சூப்பரா இருக்கு. வெரி வெல் டன் ஸ்கந்தா குருமூர்த்தி. பிரில்லியன்ட் கொஸ்டின், பிரில்லியன்ட் ஆன்சர் பீடாக். Summarize day 1 of India, successful day for India. But again KL ராகுலுக்கு அந்த கொஞ்சம் ரிட்டையர்ட் ஹட்டா போனது, ஒரு கிராம்ப் ஃபிங்கரு, அதெல்லாமே கொஞ்சம் வருத்தமா இருக்கு. will he be back to bat again? நான் எப்படி யோசிப்பேன்னா whether is needed to bat. இப்ப போயிட்டு ஒரு 2-3 விக்கெட் படபடன்னு விழுந்துருச்சு அண்ட் மெடிக்கல் டீம் இஸ் கிளியர்லி டெல்லிங் ஒன்னும் பிரச்சனை இல்ல, கிராம்ப்ஸ்ன்றாங்க. ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா ஆளான்னு சொன்னால் ஒழிய ஐம் நாட் கோயிங் டு ரிஸ்க். வேற என்ன போல் போஸ்ட் நாளைக்கு ஒருவேளை இங்க இருந்து கண்டினியூ பண்றாரு, பண்ட் பெருசா எடுத்துட்டு போறாரு, ஜடேஜா எல்லாரும் வந்து அடிக்கிறாங்க, துருவச்சுரெல்லாம் அடிக்கிறாங்கும் போது why should I want to risk a player like KL Rahul and who is going to replace him? புது ஆளை ஒருத்தர் எடுத்துன்னு ஒன்று செகண்ட் டெஸ்ட் இருக்கும் போது நான் என்ன பண்ணுவேன், ஒண்ணுமே பண்ண மாட்டேன். செகண்ட் இன்னிங்ஸ் ஃபீல்டிங் பண்ணவும் விட மாட்டேன் நானு. நீ இது பண்ணு, எதுக்கு ஃபீல் பண்ணணும், தேவையே இல்லை, எனக்கு அவசியமே இல்லை உனக்கு அப்படின்னு பண்ணிட்டு தான் கீப் பண்ண போறாரு. துருவச்சுரல் இன்னொரு கீப்பர் இருக்காரு போது அது கம்ப்ளீட்லி ரெஸ்ட் him. Unless otherwise is really needed. If India at this position of 288 for 2 needs KL Rahul services to come and bat, I'm sorry they've given the advantage away அப்படின்றதுனால அதை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். இந்தியா என்ன பண்ணணும்னா பண்ட் பாசிட்டிவா அடிச்சுனே தான் இருக்கணும். I don't want the momentum to go. They want to come there and go all guns blazing, put them under defensive field and milk singles 1-2 1-2 1-2 all the time. அந்த பக்கம் ஸ்ரீலங்கா வந்து அதான் பண்ணுவேன். இந்த செஷனு போடுற 30 ஓவரோ 32 ஓவரோ, if I can get a session 3 runs or less, no matter what, if I'm getting wickets or not. நெகட்டிவா பேசல, ஒரு சில சமயம் ஹானஸ்டா இருக்கணும். அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல தான் நான் சொல்லியிருப்பேன் ஹெட் கோச்ட்ட, காலி டெஸ்ட் மேட்ச் இதை ஜெயிக்க முடியாது, சேவ் பண்ண பார்ப்போம், அடுத்த டெஸ்ட் மேட்ச் பார்க்கலாம் அப்படின்னு அப்படிதான் எடுத்துக்கணும். அங்க பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி they need to get rid of either Alex Carey or Green quickly. ஏன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல 40 ரன் அடிப்பாரு கமின்ஸ். அதையும் சொல்றேன் உங்களுக்கு, அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்குற ஆள் இல்ல கமின்ஸ். வெறி பிடிச்ச ஒரு மிருகம்.
ஸ்டார்க்கு ரன் அடிப்பாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படிங்கும்போது all of a sudden after total domination to see 170 to chase, on the fourth innings is always a pressure for you which you don't want to put yourself. அடிச்சு நொறுக்கி ஒரு 90 ரன் டார்கெட் வந்து ஒரு 34 நோலாஸ் வந்து அவங்க ஷோல்டர்ஸை கம்ப்ளீட்டா டிராப் பண்ணணும்னு தான் பங்களாதேஷ் பார்க்கணும். பட் இப் திஸ் பார்ட்னர்ஷிப் க்ரோஸ், we are going to be in for an interesting finish. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா போல் பொசிஷன்ல இருக்காங்க 90-8. I expected them to continue that. If they are 90-8 at the end of day 2, ஆல்ரெடி நான் வெட்டிட்டு சொல்லிட்டேன், இந்தியா தான் ஜெயிக்க போறாங்க அன்லெஸ் அதர்வைஸ் மழை வந்து காப்பாத்துச்சுனால. நாளைக்கும் அவங்க 92-8 இருந்தாங்கன்னா இந்த தீர்ப்பு மாறவே மாறாது. பாப்பா how Sri Lanka is going to stage a comeback. பாப்பா how proven champions like Australia is going to stage a comeback. And we wish Vicky all the very best in the next 2 games. Probably get into playoffs. எலிமினேட்டர்ல வந்து அவர் ஜெயிக்கணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. Will come back and do a detailed review on where India stands. Where is going to be a comeback from Sri Lanka with your very own 100% accurate நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கோச் தானே சொல்லணும். 239 15 ஓவர்ல என் டீம் வச்சு நான் பார்த்ததே இல்லையா? 25 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, நான் பார்த்ததே கிடையாது 239. சின்ன வயசுல இந்த மாதிரி கோச்சிங் பண்றாரு. We'll give it to him. We'll come back tomorrow. Until then, thanks a lot and bye bye.